எம்ஜிஆர் முதல் விஜய் வரை விலையுள்ள மதுவுக்கு விடையில்லை. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. தமிழக தலையெழுத்தை தளபதி மாற்றுவாரா? தமிழக குடிகாரர்களுக்கு இந்திய குடிமகனாகிய நான் தமிழக பெண்கள் படும் அவல நிலையை அரசியலோடு ஒப்பிட்டு ஒரு சில மாபெரும் மனிதர்களுக்கு தோற்றம் வழங்குவாங்க. ஆனா நானோ மதுவுடைய தோற்றம் பற்றி ஒரு முன்னுரையை வழங்கி இருக்கிறேன். அரசியல் சாக்கடையை அலசி பார்த்து இது போன்ற செய்திகளை எடுத்து நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக தமிழக மக்களுக்கு ஊட்ட வந்திருக்கிறேன். சங்க கால இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட கள் அப்படிங்கிற போதை பொருள் கல் நெஞ்சம் கொண்ட ஆண்மகனை கரைய வச்சு நாவாலும் நரம்பாலும் சுவைத்து கல்லறைக்கு அனுப்பியும் வச்சிருக்குது. சரி, தமிழ்நாட்டுல மதுவால ஆண்மகளை வீழ்த்த செஞ்சு மயானத்துக்கு கொண்டு செல்ல முதல்ல அதை அறிமுகப்படுத்தினது யார் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வருவாய்க்காக கொண்டு வரப்பட்ட இந்த மது 1937 மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி தன்னுடைய சொந்த மாவட்டமான மாம்பழ சேலத்துல முதலா மது விலக்க அமல்படுத்தி மகளிருடைய வாழ்க்கையில ஒளிச்சுடரை ஏற்றினார். அதன் பிறகு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிடத்துடைய தம்பி அப்படிங்கிற பெயருக்கெல்லாம் சொந்தக்காரர். மாநில வருவாயை ஈற்றதன் பேரிலும் கள்ள சாராயத்தை முற்றிலுமா ஒழிக்கக்கூடிய பேரிலும் நாடகத்தை நடத்திட்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தை முன்னேற்றதுக்காக மதுபானத்தை தமிழகத்துக்கு 1971 தாரை வாத்து கொடுத்துட்டார். தமிழ் புலவர் அப்படிங்கிற பெயர்ல தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக அமோக ஊழல்ல ஈடுபட்டதுடைய வெளிப்பாடுதான் இந்த மதுபான அறிமுகம். அதுக்கு பிறகு அண்ணாவால இதயக்கனி அப்படின்னு அழைக்கப்பட்ட எம்ஜிஆர், மக்கள் திலகம், வள்ளலான இவர் 1983 அரசே மதுபான கடைகளை ஏற்று நடத்தும் அப்படிங்கிற நடைமுறையை செயல்படுத்தி தமிழ்நாட்டு கண்களாகிய பெண்களுக்கு பேரதிர்ச்சியை பெற்றுக் கொடுத்தார். இந்த நேரத்துல மாப்போசியுடைய கருத்துக்களை இங்க முன்வைக்கல அப்படின்னா அது முறையா இருக்காது இல்லையா? பாமர ஏழையுடைய வயிற்றுல அடிச்சு திருடி திங்கிறவனுக்கு பெயர் லட்சாதிபதி, அதுலயும் திறமையா திருடி தின்றவனுக்கு பெயர் கோடீஸ்வரன். இந்த ரெண்டோடையும் சேர்த்து பொருளையும் புகழையும் பெற அற்ப காசுகளை ஏழை மக்களுக்கு அள்ளி தரவனுக்கு பெயரு வள்ளல். தாய்க்குத்தான் தன்னுடைய மகனுக்கு என்ன தரணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்ன அம்மா தன் நாட்டை குட்டிச்சுவராக்கிய குட்டி கதையும் ஒண்ணு இருக்கு. இதுக்கிடையில OPS EPS இருந்தும் பயனில்லை. தனி மனித ஒழுக்கம் தாறுமாறா இருந்ததை யாராலையுமே மறுக்கவே முடியாது. விடியல் தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, ஆனா சொன்னதோட சரி. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவரும் இவருடைய குடும்பமும் பேசின அத்தனை வசனங்களும் ஆற்றுல அடித்து சென்றது போல ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் நீங்க சாட்சி கேட்பீங்களே, அதுக்கான என்னுடைய நீதியை இங்க தந்துடுறேன் உங்களுக்கு. கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளசாராய சம்பவம் தான் அது. 2024 ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில மெத்தனால் கலந்த கள்ளசாராயம் குடிச்சதால 60 பேர் உயிரிழந்த மாபெரும் துயர சம்பவம் தமிழகத்தையே ஒரு உலுக்குனது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஏராளமான சம்பவங்களை நீங்க கண் முன்னாடி பார்த்திருக்க கூடும். அதையெல்லாம் கொந்தளிக்க கூடிய தீப்பிழம்ப மாதிரி பெண்கள் கிட்ட ரத்த கண்ணீரை வழ வச்சது. காலத்தை நாம நாளேட்ல எண்ணி கழிக்கிறோம், ஆனா காலன் கணித்து விடுவான். இது போன்ற மதுவுல ஈடுபடும் மதுப்பிரியர்கள் மயானம் செல்லக்கூடிய நாளை தாலிய வேலின்னு காத்திருப்பாள். தன்னுடைய கணவன் வருகை கண்டு வாசல்ல தினம் பூத்திருப்பாள். மூளை முடுக்கெங்கும் நீ சுகம் காண மூளையில் ஒதுங்கி அவள் சுமை காண வேண்டுமா அப்படின்னு இன்றைய மங்கையர்கள் எடுத்து சொன்னாலும் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மது அடிமை மன்னர்கள். இதுக்கு ஒரு வழி என்ன? முற்றிலும் முறியடிக்கப்பட வேண்டும் மதுபான கடைகள். தமிழகத்திலிருந்து வேரோடு தட்டி எறியணும். அதுக்காகத்தான் இப்போ 2026 தமிழக ஆட்சியில வீற்றிருக்கக்கூடிய தமிழக ரசிகர்களுடைய
இளைய தளபதி அதை நிறைவேற்றுவாரா அப்படின்னு பேர் ஆர்வத்தோடு தமிழக மடந்தைகள் காத்துட்டு இருக்கிறாங்க. அதுடைய முன்னெடுப்பாதான் இப்போ 717 மதுக்கடைகளை மூடி மூட நம்பிக்கையிலிருந்து வெளியேறி மக்களுடைய மனசுல கொஞ்சம் குடியேறி இருக்கிறார். மக்கள் எட்டிய இலக்கை தன்னுடைய எண்ணத்தால தளபதி வேரோட சாய்ப்பாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட்ட வாழை மரம் துளிர்த்து எழாது. அதே மாதிரி கேடுகட்ட குடிகாரம் மறுபடியும் எழறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் பட்ட மரத்தை சர்க்கார் நாயகன் மறுபடியும் தீப்பற்றி வைப்பாரா, இல்ல பட்ட மரத்தை தண்ணி ஊத்தி அணைப்பாரா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுக்கு ஒரு முன்னுரையை வழங்கி குடிகாரர்களுடைய தலையெழுத்த மாற்ற பெண்களுடைய குங்குமம் நிலைச்சு நிற்க இதுக்கு ஒரு முன்னுரையை வழங்கி குடிகாரர்களுடைய தலையெழுத்த மாற்ற பெண்களுடைய குங்குமம் நிலைச்சு நிற்க விசில் மன்னன் விடியல் தருவாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சு என்னுடைய முடிவுரையிலிருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். இது போன்ற ஏழை மக்களுக்கு ஊன்றுகோலாய் உதவக்கூடிய நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.